அனைவருக்கும் வணக்கம். மனிதரை மிஞ்சும் ஆன்மீக சேனலில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு, தை முதல் நாளன்று நமக்கு செல்வ வளம் பெருக ஏற்ற வேண்டிய தீபம், வாங்க வேண்டிய முக்கியமான பொருட்கள் என்ன, எதை செய்தால் நிச்சயம் நம் வீட்டில் செல்வம் பெருகும் என்பதை பற்றிய தகவலை தொடர்ந்து பார்ப்போம். ஒரு வீட்டில் எல்லாருமே சம்பாதிப்பாங்க, ஆனால் அந்த வீட்டில் பணம் தங்காது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வீட்டில் மகாலட்சுமி கடாட்சமும் இருக்காது. அந்த நேரத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஏதாவது பரிகாரங்கள் செய்வாங்க, யாகங்கள் செய்வாங்க, ஹோமங்கள் செய்வாங்க, பூஜை புனஸ்காரங்கள் செய்வாங்க. அப்படி இல்லைன்னா பொதுவாக வருடத்தில் ஒரு 2 முறை 3 முறை போய் ஜாதகம் பார்த்துட்டு அவங்க ஏதாவது முன்னேற்றத்திற்கு ஒரு வழி சொல்லுவாங்களா, ஒரு ஆறுதலான விஷயம் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி நினைப்பாங்க. அப்போ அவங்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை அப்படின்னு பார்த்திங்கன்னா, தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பொங்கல் அன்று நாம் என்ன செய்தால் நம்ம வீட்டில் செல்வ வளம் பெருகும், லக்ஷ்மி கடாட்சமும் நிலைத்து இருக்கும், எந்த மாதிரி நாம் தீபம் ஏற்றணும் அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா, பெண்கள் எப்போதுமே ஒரு 5 மணிக்கு எழுந்து வேலைகள்லாம் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் இந்த பொங்கல் தினத்தில் மட்டும் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. 3 மணி 30 நிமிடத்துலேருந்து 4 மணி 30 நிமிடத்துக்குள்ளே பொங்கலுக்கு செய்ய வேண்டிய வேலைகளை நம்ம செய்தால் நல்லது நடக்கும். அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, குளித்து முடிச்சுட்டு வாசல் தெளித்து, பொங்கல் அப்படின்றதுனால கலர் கலராக கோலம் போடுவோம். அந்த மாதிரி நீங்கள் எல்லாம் போட்டுட்டு உங்கள் வீட்டு பூஜை அறையில் பூக்கள் எல்லாம் போட்டுட்டு எப்பொழுதும் ஏற்றக்கூடிய தீபங்களை எல்லாம் ஏற்றி வைப்பீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல் நாளே நீங்கள் ஒரு 5 அகல் புதுசாக வாங்கிக்கோங்க. அந்த 5 அகலையும் சுத்தம் செஞ்சு மஞ்சள் குங்குமம் வச்சு வச்சுருங்க. காலையில் நீங்கள் அந்த கோலம் போட்டிருப்பீங்க பார்த்தீங்களா, அங்கே கொண்டுட்டு போயிட்டு நீங்கள் அந்த தட்டில் வச்சு அந்த 5 அகல்லையும் பஞ்சு திரி போட்டு நெய் ஊற்றி அந்த கோலத்தில் நடுவில் வச்சுட்டு நீங்கள் ஏற்றி வச்சுடுங்க. ஏற்றி வச்சுட்டு அது அணையறதுக்கு முன்னாடியே அந்த விளக்கை அப்படியே நீங்கள் எடுத்துகிட்டு உங்களுடைய பூஜை அறையில் வைங்க. அப்படி நீங்கள் வைக்கும்போது மகாலட்சுமி தாயாரை மனதார வேண்டி அந்த தீபத்தை உங்கள் வீட்டு பூஜை அறைக்கு எடுத்துகிட்டு போயிட்டு எரிஞ்சிட்டு இருக்கும்போதே நீங்கள் உங்கள் வீட்டு பூஜை அறையில் வச்சுருங்க. இப்படி வைக்கும் பொழுது நமக்கு மகாலட்சுமி கடாட்சமும் ஏற்படும், நமக்கு செல்வ செழிப்பு பெருகும். அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம வீட்டு வாசலில் கோலத்தின் நடுவில் வைத்து தீபம் ஏற்றி இந்த மாதிரி நாம் செய்யும் பொழுது நமக்கு லக்ஷ்மி கடாட்சமும் நிலைத்து நிற்கும். இதை மறக்காமல் செஞ்சுருங்க. ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த தீபம் இது, சாதாரணமான விஷயம் கிடையாது. தை திருநாள், அதாவது 15/1/2024 அன்று விடியற்காலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த தீபத்தை ஏற்றி உங்கள் பூஜை அறையில் வைங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பஞ்சம் அப்படின்ற ஒரு பேச்சுக்கு இடம் இருக்காது. பணம் எங்கள் வீட்டில் தங்கவே மாட்டேங்குது அப்படின்ற வார்த்தை உங்கள் வாயிலிருந்தே வராது. அடுத்ததாக நீங்கள் ஒரு தீபம் ஏற்றணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் சூரியனுக்கு பொங்கல் வைக்கும் பொழுது பஞ்சமுக தீபம் நீங்கள் ஏற்றணும். குத்து விளக்கு நீங்கள் ஏற்றி வச்சுருங்க. நாம் இந்த வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது பஞ்சபூதங்களையும் வழிபடுவதற்கும் சமம். அதனால் நீங்கள் பஞ்சமுக தீபம் ஏற்றி பொங்கல் வைத்து சூரியனை வழிபடும் பொழுது பஞ்சபூதங்களின் அருளும் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ இந்த பிரபஞ்சத்தின் ஆற்றல் அப்படிங்கிறதும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வேண்டக்கூடிய விஷயங்கள் உடனே நடக்க ஆரம்பிக்கும். இந்த தீபத்தையும் மறந்துடாமல் நீங்கள் ஏற்றிடுங்க. வழக்கம் போல் உங்கள் வீட்டு பூஜை அறையில் நீங்கள் காமாட்சி தீபம் ஏற்றுவீங்க, அதுக்கு துணை விளக்கு ஏற்றுவீங்க, அதெல்லாம் நீங்கள் ஏற்றி வச்சுருங்க. இந்த 2 தீபத்தையும் நீங்கள் தைப்பொங்கல் அன்று ஏற்றுவது உங்களுக்கும் சரி உங்கள் குடும்பத்திற்கும் சரி ரொம்ப ரொம்ப விசேஷமான பலனை கொடுக்கும். உங்கள் வீட்டு பூஜை அறையில் நீங்கள் ஏற்றி வைத்து வேண்டிக்கோங்க, நிச்சயம் நல்லது நடக்கும். அன்றைய தினம் வாங்க வேண்டிய முக்கியமான பொருள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பொங்கலுக்கு முன்னாடியே நம்ம எல்லோருமே மளிகை பொருட்கள் எல்லாம் வாங்கி வச்சுருப்போம். வாங்கியிருந்தாலும் பரவாயில்லை, இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பொருட்களையும் சேர்த்து நீங்கள் தை முதல் நாள் அன்று வாங்கிடுங்க. இப்படி நீங்கள் வாங்கும் பொழுது உங்கள் வீட்டில் தனதானியத்திற்கு எப்பொழுதுமே பஞ்சம் வராது, செல்வம் சேருங்க, பண வரவு நல்லா இருக்கும், நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். அதனால் முதல்ல வாங்கக்கூடிய பொருள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தை திருநாள் அப்படின்றதுனால நம்ம முதலில் வாங்கக்கூடிய பொருள் வெல்லம். இந்த வெல்லம் உங்களால் முடிந்த அளவு 1 கிலோவோ 1/2 கிலோவோ எவ்வளோ வேணுமோ
நீங்கள் வாங்கிக்கோங்க. இந்த வெல்லம் நம்ம வாங்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் இனிமையான செய்திகள் நம்மை தேடி வருங்க. இரண்டாவது பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சரிசி 1 கிலோ வாங்கிக்கோங்க. இந்த பச்சரிசி மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னாலும் இந்த தை திருநாளில் பொங்கல் வைக்கக்கூடிய ஒரு பொருளாகவும் இருக்குதுங்க. அதனால் இந்த பச்சரிசி நீங்கள் வாங்கிக்கோங்க. அடுத்து துவரம்பருப்பு. துவரம்பருப்பு அப்படின்றது மகாலட்சுமிக்கு உரிய பொருள் அப்படின்னு எல்லோருக்குமே தெரியும். அதனால் பொங்கல் அன்னைக்கு இந்த பொருளையும் நீங்கள் வாங்கிட்டு பூஜை அறையில் வச்சுருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் எப்போயாச்சும் பொங்கல் வைக்கும் பொழுதோ இல்லை அன்றைய தினம் பொங்கல் வைக்கும் பொழுதோ அந்த பொருட்களை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இதன் மூலம் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பணவரவு அதிகரிக்குங்க, செல்வம் பெருகும், மகாலட்சுமியின் கடாட்சமும் உங்களுக்கு நிறைந்து இருக்கும். இந்த பதிவை பற்றிய சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நலமுடன் வாழலாம். நல்லதே நடக்கும். நன்றி.